அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். வெரி குட் மார்னிங் டு ஆல். இந்த வீடியோ பதிவு நம்ம டிஎன்பிசி குரூப் 4 ஸ்டூடெண்ட்டுக்கான ஒரு முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. ஸோ 2026 நியூ பேட்ச் சம்மந்தமாக நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டே இருக்கீங்க, கமெண்ட் செக்ஷன்லையும் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நியூவாக நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்தோன்னா 2025 அதாவது போன வருஷத்தில் நவம்பர் மந்த்து ஒரு பேட்ச் போட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அகைன் திரும்ப நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க அப்படின்ட்டு நம்ம டிசம்பரில் ஒரு பேட்ச் போட்டோம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எந்த ஒரு பேட்சும் நம்ம போடலை. ஸோ இப்போவும் நான் சொல்லிடுறேன், ஏன்னா நிறைய பேர் அது கேட்டுகிட்டே இருக்கிறதுனால ஸோ ரெஸ்பான்ஸ் சரியாக என்னால் கொடுக்க முடியல. அதனால தான் ஒரு வீடியோவாக கொடுத்துடலாம் அப்படின்ட்டு. ஸோ அப் டு த எக்ஸாம், அதாவது 2026 டிசம்பர் மாதம் ஓகேங்களா முடிகிற வரைக்கும் நம்ம எந்த ஒரு நியூ பேட்சும் நம்ம போட மாட்டோம். சரிங்களா? ஏன்னா நம்ம நியூ பேட்ச் போடணும் அப்படின்னா ஒரு மினிமம் டூரேஷன் பார்த்தோன்னா ஒரு 8 மந்த் அப்படி இருந்தால் தான் நம்ம ஒரு பேட்சே நம்ம போடுவோம். எக்ஸாமுக்கு மினிமம் ஒரு 8 மந்த்தாச்சு இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம ஒரு பேட்சே போடுவோம். ஸோ ஆல்ரெடி நான் இயர்லி 1 பேட்ச் தான் போடுவேன். பட் இந்த டைம் 2 பேட்சே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டிமாண்ட் வச்சதுனால 2வது பேட்ச்சு நான் டிசம்பர் மாதமே நான் போட்டேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கப்புறம் நம்ம நியூ பேட்ச் அப்படிங்கிறது இந்த இயர் ஃபுல்லாகவே இருக்காது. ஓகேங்களா? அகைன் அடுத்த அதாவது 2026 குரூப் 4 எக்ஸாமுக்கான பேட்ச் இருக்காது. இன்னும் அடுத்த குரூப் 4க்கான பேட்ச் தான் நம்ம போடுவோம். ஸோ அது வரைக்கும் நம்ம யூடியூப்பில் நம்ம பார்த்தோன்னா உங்களுக்கு மற்ற இந்த டெஸ்ட்டு எல்லாமே நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஓகேங்களா? மந்த்லி ஒரு டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு பிளான் கொடுத்து 30 டேஸ் பிளான் மாதிரி கொடுத்து நம்ம வழி நடத்திட்டு தான் இருப்போம். அது அப் டு த எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு ஃபாலோ ஆகும். எப்படி நம்ம லாஸ்ட் குரூப் 4க்கு இந்த ஸ்டார் டெஸ்ட்டுங்கிற மாதிரி ஒன்று வச்சு நம்ம அப் டு த எக்ஸாம் வரைக்கும் நம்ம கொண்டு போனோம். அதில் கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 10 டெஸ்ட்டுக்கு மேலே வச்சுருந்தோம். ஓகேங்களா? மந்த்லி பிளான் படி. அதே மாதிரி தான் இந்த தடவையும் பார்த்தோன்னா மந்த்லி பிளான் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுவும் அப் டு த எக்ஸாம் வரைக்கும் போகும். ஓகேங்களா? நீங்கள் எதாவது ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அந்த பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். ஸோ நியூ பேட்ச் எதுவும் இருக்காது. ஸோ இது நியூவாக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு அப்டேட் தான். ஆல்ரெடி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ இருந்தாலும் நியூவாக ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் கேட்டுட்ருக்கனால ஸோ நான் சொல்லிட்டேன். ஏன்னா சொல்லிட்டேன்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒரு பிளான் பண்ணிப்பீங்க. ஏன்னா நம்ம நியூ பேட்ச் போடணுன்னு நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருப்பீங்க. ஸோ எல்லாம் கூட நீங்கள் வேறு ஏதாவது பேட்சில் நீங்கள் ஆட் ஆகுவீங்க, இல்லை வேறு ஏதாவது பேட்ச் கூட நீங்கள் சர்ச் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த அப்டேட் நான் கொடுக்குறேன். சரிங்களா? நம்ம நியூ பேட்ச்சு 2026 இனிமேல் எதுவும் இருக்காது. அப் டு த குரூப் 4 எக்ஸாம் வரைக்கும் இருக்காது. ஓகேங்களா? 2026 குரூப் 4க்காக எந்த ஒரு பேட்சும் இருக்காது. ஸோ தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.